செய்தியாக பார்த்து வருகிறோம். ஓசூர் அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ் வாகனம் மோதி 2 பேர் பலியாகியிருக்கிறார்கள். பைக்கில் சென்றவர்கள் மீது வாகனம் மோதியதில் 2 பேர் பலியாகியிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. ஒசூர் அடுத்த வன்னிபுரம் என்னும் இடத்தில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு ஒசூர் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த இளம் பெண்கள் ஏராளமானோர் பணியாற்றி வருகிறார்கள். குறிப்பாக இந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடியவர்களை நைட் ஷிப்ட் இரவு நேரங்களில் அழைத்து செல்லக்கூடிய வாகனங்கள் அதிவேகமாக இயக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நேற்று இரவு அதிவேகமாக சென்ற டாடா நிறுவனத்தின் பேருந்து ஒன்று கெளமங்கலம் கூட்ரோடு பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி உள்ளது. சம்பவ இடத்திலே ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் வாகனத்தின் டயரில் சிக்கிக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்தவர்கள் அங்கு கூடி அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவரும் உயிரிழந்தார். டாடா எலக்ட்ரானிக்ஸ் வாகனம் மோதி இருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து உயிரிழந்தவர்கள் போடிசப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த குமார் கணேஷ் என தெரிய வந்ததை தொடர்ந்து அருகிலே இருக்கக்கூடிய போடிசப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த ஏராளமானோர் சம்பவத்திற்கு கூடிய டாடா எலக்ட்ரானிக்ஸ் வாகனங்கள் மீது கட்டை உள்ளிட்டவர்கள் கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டனர். 4 பேருந்துகளை அவர்கள் அடித்து நொறுக்கினர். பொதுமக்கள் கூறிய போது இந்த டாடா நிறுவனத்தினுடைய பேருந்துகள் இரவு நேரங்களில் அதிக வேகத்தில் இயக்குவதாகவும் இதனால் ஏராளமான விபத்துகள் ஏற்படுவதாக கூறி அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரே இடத்தில் நூற்றுக்கணக்கானோர் குவிந்ததால் போலீசார் அவர்கள் மீது லேசான தடியடி நடத்தி அங்கிருந்து கலைந்து சென்றனர். இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில் இந்த பேருந்துகளில் ஸ்பீடு கவர்னர் எனக்கூடிய வேக கட்டுப்பாடு கருவிகள் எதுவும் பொருத்தப்படவில்லை. மேலும் கெளமங்கலம் கூட்ரோடு பகுதியில் வேக தடைகள் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து டாடா வாகனம் மோதி உயிரிழந்த குமார் கணேஷ் ஆகியோரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இரவு நேரத்தில் டாடா வாகனங்கள் பேருந்துகளை பொதுமக்கள் கட்டைகளால் அடித்து நொறுக்கி ஒரே நேரத்தில் அந்த பகுதியில் கூடியது ஒரு விதமான கலவரமாக தென்பட்ட நிலையில் போலீசார் அவர்களை லேசான தடியடி நடத்தி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.